இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான சாதமும் ஒரு சூப்பரான மசாலாவும் தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாவுக்கு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, உளுந்து, கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் போல் வதக்கிட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் நறுக்கி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது நம்ம ஊரில் கிடைக்கும் கிளிமுக்கு மாங்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே அது கிடைக்காது, அதனால் நான் போடல. இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4-5 பல் பூண்டு வந்து நச்சு போட்டிருக்கேங்க. இதுதான் டேஸ்ட்டு மனமும் சூப்பராக கொடுக்கும். வெறும் பூண்டு மட்டும் தோலோடு நச்சு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுர்லாங்க. கிண்டி விட்டுட்டு மசாலா போட்டது கட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக என்ன போட்டிருக்கேன்னா மஞ்சத்தூளும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், தேவைக்கு ஏற்ப போட்டிருக்கேன். போட்டு இந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு இந்த காய் வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும். சின்ன கிளாஸ்னாலும் 1 கிளாஸ் தண்ணி இருக்கும். அந்தளவுக்கு ஊற்றிட்டு அந்த காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு அது வேகட்டும். இங்கே வந்து தயிர் சாதத்துக்குங்க நல்ல கொலைய சாதத்தை நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சு அதில் தயிர் போட்டிருக்கேன். போட்டு உப்பெல்லாம் போட்டு கிண்டிட்டு இப்போ தாளித்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இதில் வந்து மாதுளம் பழம் இருந்ததுன்னா உதுத்து போட்டுக்கிட்டோன்னா வேறு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால இதை மட்டும் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி தண்ணியை வச்சு வதஞ்சிட்டு பாருங்கள். இந்த டயத்தில் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும். இன்னும் வந்து பழைய கஞ்சி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெலாம் இந்த சப்ஜி வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க சின்ன பிள்ளையில். கஞ்சிக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த வெயிலுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.